ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் கல்லறையில் நிறைய பூனைகள் இருக்கு. திடீர்னு தன் தலையை தூக்கி மேலே பார்த்து அழறாங்க. ஏன் அந்த பெண் கல்லறையை நிறைய பூனைகள் தோன்றுது, என்ன காரணம், வாங்க இந்த வீடியோ முழுமையா பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு கிராமத்துல, அது ஒரு பழமையான கிராமம். சுபைதா பேகமும் தன் மகன் அஜ்மனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுபைதா பேகம் நிறைய சொத்துக்கு உரிமையாளர். அவள் தன் வீட்டு வேலைக்காரனை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணதால சுபைதா வீட்டுல அவங்கள சேர்த்துக்கல. சுபைதாவோட அண்ணன் அவளை வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்லிட்டாங்க. அதனால சுபைதாவோட அண்ணன் சொன்ன மாதிரியே சுபைதாவும் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. காதல் கணவரோட நல்லபடியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது தான் அம்மா வீட்டுல இருந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை சுபைதாவால வாழ முடியல. இருந்தாலும் தன் கணவர் ரொம்ப பாசத்தாலும் அன்பாவும் இருக்கிறதால அவங்க சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வாழ்றாங்க. சுபைதாவும் கொஞ்ச நாள்லயே கரு விடுறாங்க. கரு விட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ஒரே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கணவர் குழந்தை அப்படின்னு போயிட்டே இருக்கு. குழந்தை வளர வளர கணவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு. உடல்நிலை சரியில்லாம ஒரு கட்டத்துல அவர் இறந்துடுறாரு. இறந்துட்டோடனே சுபைதாவால தாங்கிக்க முடியல. ஏன்னா தன் காதல் கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழறா, வேதனைப்படுறா. எனக்கு தன் கணவரோட வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல இப்பன்னு பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறா. இப்படியே நம்ம அழுத்தே நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பா, நமக்கு அந்த குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு தன் குழந்தைக்காக அதெல்லாம் மறந்துட்டு தன் குழந்தைக்காகவே வாழ்றா. அஜ்மலை ரொம்ப நல்லா வளர்க்குறா, நல்ல ஒழுக்கமா வளர்க்குறா. அஜ்மலும் பெரியனவா இருக்கா, ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யறான். வேலை செஞ்சு வர பணத்துல வீட்டுக்கு தேவையான செலவு என்னென்னவோ அது எல்லாமே நல்லா செய்யறான். மிச்ச பணத்தை அம்மாட்ட கொடுக்குறான். நல்லபடியா வளர்க்குறாங்க. சுபைதா பேகம்க்கு திடீர்னு ஒரு ஆசை, தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் என் மருமகளே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, என் அண்ணன் மகளை நான் உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு 25 வருஷமா ஆச்சு நான் அவங்க வீட்டுக்கு போய். ஒரு தடவை நான் போனேன், நடுவில் ஒரு தடவை போனேன். ஆனா அவங்க யாரும் என்னை சேர்த்துக்க விரும்பல. என்னை எல்லாருமே வெறுக்க தொடங்கிட்டாங்க. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணதால இப்ப நான் என் அண்ணன் மகளை பெண் கேட்கறதுக்காக போறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் நான் உனக்காக கேட்பேன், ஏன்னா அது என்னுடைய சொந்த ரத்தம் அப்படின்னு சொல்றேன். சரிங்கம்மா, உங்களோட இஷ்டம், நீங்க யாரும் என்னை திருமணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றான். 25 வருஷம் கழிச்சு தான் வாழ்ந்த வீட்டுக்கு சுபைதா பேகம் போறா. அவளுக்கு போகும்போது ஒரே சந்தோஷம். ஏன்னா தான் வாழ்ந்த வீடு 25 வருஷம் பார்க்காம இருந்திருக்கு. பெரிய மாளிகை அது. அந்த மாளிகைக்கு போறா. மாளிகை போகும்போது மாளிகை எல்லாம் பாழடைஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் தான் வீடு ரொம்ப சந்தோஷமா போறா. வீட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா தான் அண்ணி உடல்நல சரியில்லாம இருக்கா. தான் அண்ணன் கொஞ்ச நாள் முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அண்ணி இந்த மாதிரி எனக்கு உங்க பெண்ணை என் மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு என்ன நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவங்க நல்லபடியா திருமணம் பண்றாங்க. நான் அந்த பெண்ணா ஒரு உன்னதமான பெண், நல்ல ஒழுக்கமா வளர்த்திருக்காங்க. நல்லபடியா அஜ்மல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லபடியா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. அஜ்மலும் சாராவை ரொம்ப நேசிக்கிறாரு. சாராவும் அஜ்மலை ரொம்ப நேசிக்கிறாங்க. இப்படியே அவங்க ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல ஒழுக்கமா இருக்காங்க. சாரா தன் மருமலாக எல்லா கடமையும் சாரா கரெக்டா செய்யறா. அஜ்மலுக்கு அவ எல்லாம் கரெக்டா செய்ய ரொம்ப பிடிச்சிருது. இப்படி என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அஜ்மலோட வேலையில வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வருது. ஆபீஸ்ல கூப்பிட்டு பேசுறாங்க. அஜ்மல், இந்த மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போ, ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கும், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும், நிறைய வேலையை கத்துக்கிறதுக்கு அப்படின்றாங்க. அஜ்மல் என்ன செய்யறான் அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் என் மனைவியோடயும் என் அம்மாவோட தான் கூட இருக்க, நான் விரும்புறேன், தயவுசெய்து எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்றான். இருந்தும் இந்த ஆபீஸ்ல பேசின விஷயத்தெல்லாம் தான் அம்மாட்டையும் தங்க மனைவிட்டையும் சொல்றாங்க. அப்ப அம்மா என்ன சொல்ற, வற்புறுத்தி, இல்ல உன் வேலையில நீ நல்லபடியா முன்னேறணும், நீ வெளிநாட்டுக்கு போ, உன் வாழ்க்கையில முன்னேறு அப்படின்லாம் சொல்றான். இருந்தும் மனம் இல்லாம என்ன பண்றான், அம்மாவுக்கு ரொம்ப வற்புறுத்ததால நல்லபடியா வெளிநாட்டுக்கு போறான். போய் அங்க 1 மாசம் தான் ஆகுது. நல்லபடியா பேசுறாங்க. ஹஸ்பண்ட் போன் பேசுறான், தான் மனைவி கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுறான். திடீர்னு ஒரு நாள் சுபைதா பேகம் போன் பண்றாங்க. போன் பண்ணி அஜ்மல் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. என்னம்மா, என்ன விஷயம், சொல்லுங்க அப்படின்றா. இல்ல உன் மனைவி இறந்துட்டா அப்படின்றாங்க. என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். என் மனைவி இறந்துட்டா, நேத்து தான் அவன் என்கிட்ட பேசினா அப்படின்னா என்னால நம்பவே முடியல, தயவுசெய்து என்ன சொல்லுங்கன்னு மறுபடியும் கேட்கிறா. அஜ்மலால தன்னையும் உணர முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரே வருத்தப்படுறான், வேதனைப்படுறான், அழறான், தள்ள அடிச்சுட்டு அழறான். ஏன்னா தன் காதல் மனைவி, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி. அவனோட ஆஃபீஸ்ல கேட்கறான். அவனுக்கு ஆஃபீஸ் ஃபோன் பண்றான். அவன் ஆஃபீஸ் உரிமையாளர்கிட்டே பேசுறான். இந்த மாதிரி என்னோட மனைவி இந்த மாதிரி ஆயிட்டாங்க, உடனடியா நான் என் நாட்டுக்கு திரும்பணும்னு. சரிப்பா, ஆனா நீ கொஞ்ச நாள் லீவ்ல சீக்கிரமா சேர்ந்துருன்னு சொல்லிட்டு லீவும் தந்துடுறாங்க. மறுநாளே பாத்தீங்க அப்படின்னா அவன் தான் வீட்டுக்கு வந்துடுறான். தான் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு அவனை பார்த்த உடனே அதிர்ச்சி. நான் அடக்கம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் நான் வரதுக்குள்ள கல்லறையை புதைச்சிங்க அப்படின்னு சொல்றான். இல்லப்பா, நீங்க வர முடியாதுல, அதனால தான் நாங்க புதைச்சிட்டோம் அப்படின்றான். என்னம்மா, ஏமா, எப்படிமா இறந்தான்னா எதுவுமே சொல்ல மாட்டான்.
பார்க்குறாங்க. அவங்களும் கூட சேர்ந்துட்டு அழறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, விடுப்பா அவள் இறந்துட்டா, நான் உனக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப வேதனைப்படுறான். சாரா ரொம்ப நல்லவ, சாராக்கே அப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ அழுதுகிட்டே தான் இருக்கா, ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. அப்படின்னு சரி மறுநாள் என்ன பண்ணுறான், தன் அம்மா பேச்சு மீறி என்ன பண்ணுறான், தன் மனைவி புதைச்ச கல்லறைக்கு போகிறான். கல்லறையை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே பேர் அதிர்ச்சி. ஏன்னா பூனைகள்லாம் அந்த கல்லறை நிறைய பூனைகள் இருக்குது. அந்த பூனைகள்லாம் தன் கல்லறை மூலமா சுரண்டிட்டு இருக்கு. அதாவது மண்ணு போட்டு சுரண்டிட்டு இருக்குன்னா அவனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அவங்க உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்ல, இந்த கடவுளுக்கு ஏதோ பெரிய குத்தம் செஞ்சுட்டாங்க, அதனால தான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பேரதிர்ச்சியாக இருக்குது, வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். மறுபடியும் வீட்டில் வரான். வீட்டில் வந்துட்டு அம்மாட்ட சொல்கிறான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறான். இல்லைப்பா அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னா. இல்லையே அவன் நல்லா சாமி கும்பிடுவா, எல்லா விஷயமும் அவன் கரெக்டாக தான் செய்வா அப்படின்வார். இல்லைப்பா அவள் சாமி கும்பிடுற மாதிரி நடிச்சிருக்கா, அவள் வந்து ஒரு சூனியக்காரி, அவன் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்றான். ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் ரூமில் போய் படுக்கிறான். அவன் ரூமில் போய் படுத்தோடனே தன் மனைவி கனவுல வர, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, என்னால் முடியல, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். தன் மனைவி கனவுல வர ஒரே வேதனைப்படுறான். தன் மனைவிக்கு என்னாச்சு நினச்சி அழறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான், ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக படுக்கலான்னா ஒரு அரை மணி நேரம் போல தூங்குறான். மறுபடியும் அவன் கனவுல வரான், என்னை காப்பாற்றுங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, தயவுசெய்து காப்பாற்றுங்கன்னு. அப்போ என்ன பண்ணுறான், அம்மா என்ன பண்ணுறா, நீ இதெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்காதப்பா, நீ இப்படியே இருந்தா சாரா நினச்சிட்டே தான் இருப்பேன், நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு பிடி கொடுக்காமலே போகிறான். ஒரே வருத்தப்படுறான், வேதனைப்படுறான், வீட்லேயே இருக்கிறான். மனசு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன செய்யறது எது செய்யறது ஒன்றுமே புரியாமல் இருக்குமே அப்படின்னு தவிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ இப்படியே வீட்டில் இருந்தனா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், நீ முதல்ல ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் போகிறான். அவனால அங்கேயும் போய் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. சாரா நினைப்பாவே இருக்கு அவனுக்கு. சாரா நம்மளை ரொம்ப நேசிச்சாலே, நம்மளை ரொம்ப அன்பாக பார்த்துட்டாரு, எப்படி ஒரு மனைவி கிடைக்கும், நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமே. சாரா நம்ம இருக்கிற ஒரு நாள் கூட நம்ம பார்க்காம அவதூறா இந்த விஷயமும் செஞ்சது கிடையாது. அவன் மனசு வந்து அவள் இறந்துட்டான்ற விஷயத்தை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவள் அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டா. என்னாச்சு அவளுக்கு, என்ன இருக்கோ ஏதா இருக்கோ அப்படின்றா. அவன் அம்மாட்ட கேட்குறான். அவன் அன்னைக்கு நீங்கள் இறந்ததா சொல்கிறதுக்கு முந்தின நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் தான் கருவுற்றுதா சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னாச்சுன்ற அவன் நல்லவு கிடையாதுப்பா, அவர் சூனியக்காரி, அவள் குடும்பமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. நான் தெரியாதனமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு சைடில் அம்மாவை நம்பர் தான் இல்லை நம்ம மனைவி இப்படி ஆயிட்டேன்னு வருத்தப்படுதான்னு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரான். ஈவினிங் வந்தோடனே சாரா வீட்டுக்கு போகிறான். சாரா பற்றி பக்கத்து வீட்டிலலாம் விசாரிக்கிறான். ஆனால் ஒருத்தவங்க கூட சாரா பற்றி எந்த விஷயமும் தப்பாக பேசல. சாரா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் நம்பர் கொடுக்குறாங்க. அங்கேயும் விசாரிக்கிறா சாரா பற்றி. ஆனால் எந்த ஒரு கெட்ட விஷயமும் சொல்லலை. ஏதாவது சொத்துக்காக யாராவது செஞ்சிருப்பாங்களான்னு நினைக்கிறான். அங்கேயும் எதுவும் நடக்கலன்னே ஒன்றுமே புரியாமல் வரான். இந்த விசாரிச்ச விஷயம்லாம் அஜ்மலோட அம்மாவுக்கு தெரியாது. மறுபடியும் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி அஜ்மல் நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், ஏன்னா நீ இப்படியே இருந்தா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்க, இப்படியே இருந்தானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என் சொந்த ரத்தமாகிய அண்ணன் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோப்பா, தயவுசெய்து ஒரு அந்த பெண்கள்லாம் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பொண்ணு சூஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு என்ன பண்றான், ஒரு பொண்ணை பார்த்து சம்மதிக்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு சந்தோஷமான புன்னகையோட சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், போய் தான் ரூம்ல போய் படுத்துக்கிறான். படுத்துட்டு என்ன ஆகுது, மறுபடியும் சாரா கனவுல வர என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான், திடீர்னு ஒருவேளை நம்ம அம்மா மேல ஏதாவது தப்பு இருக்குமோ, இல்ல நம்ம ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இப்படியே நினைச்சிட்டே இருக்கான். சாராவோட கல்லறை நம்ம தோண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாரா கல்லறையை தோண்டி பார்க்க போறான். சாரா கல்லறையை தோண்டி பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவனுக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன அது ஏதோன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. அப்படியே அதிர்ச்சி ஆகிறான், வேதனைப்படுறான், இதயமெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, மூளையெல்லாம் அவனுக்கு சதுர மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மறுபடியும் வந்து அடுத்த நாள் வேலைக்கு போறான். வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு திருப்பி வந்து சாரா கனவுல வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அப்ப என்ன பண்றான், அமைதியா படுத்துட்டே இருக்கும்போது தான் அம்மா மேல அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம அம்மா ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன பண்றான், தான் அம்மா ரூமுக்கு பார்த்தா தான் அம்மா எங்கேயோ எழுந்து வெளியில போற மாதிரி இருக்கு. சரி என்ன பண்றான், தான் அம்மாவுக்கு தெரியாம அவனை அம்மாவை பின்தொடரான். தான் அம்மாவை ஃபாலோ பண்ணும்போது அம்மா திரும்பி பார்த்து போயிட்டே இருக்கா. பார்த்தா சாராவோட பழைய வீட்டுக்கு, அதாவது சாராவோட வீட்டுக்கு போறா. சாரா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றா, உள்ள பூட்டிடுறா. இப்போ அஜ்மலுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சாரா வீட்டுக்கு உள்ளேயே இவங்க பூட்டுறாங்க, ஏன் இந்த டைம்ல சாரா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அஜ்மல் அவங்க உள்ள செவுத்து பக்கமா ஏறி சுவர்ல இருந்து கீழே குதிச்சிட்டான், மாளிகை அடைஞ்சிட்டான். சாரா அந்த வீட்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, எல்லா விஷயமும் சாரா அஜ்மல்கிட்ட சொல்லியிருக்கான். அப்ப என்ன பண்றான், அஜ்மல் அவங்க அம்மாவை தொடர்ந்துட்டே போறான். மேல ஒரு மாளிகை இருக்கு, அந்த மாளிகைக்கு ரகசியமா ஒரு பூட்டு இருக்கு, பேஸ்மெண்ட் போற மாதிரி இருக்கு அந்த பூட்டு. அப்ப என்ன பண்றான், இந்த பேஸ்மெண்ட் பூட்டை திறக்கிறா. திறந்து திரும்பி பாக்குறா, யாராவது இருக்காங்களான்னு பாக்குறா. இல்லன்னு என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பேஸ்மெண்ட் வழியா என்ன பண்றாங்க, அஜ்மலோட அம்மா அதுல நடந்து போற சத்தம் கேட்டு இவனும் மெதுவா கீழே இறங்கினா. பார்த்தா வந்து அடிப்பகுதி மாதிரி இருக்கு. அங்க பார்த்தோன்னே அஜ்மல் ஒரே அதிர்ச்சி அடைஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து சாராவை அம்மா கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சாரா ரொம்ப அழறா, என் கணவர் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு வந்துருவாரு அப்படின்னு
சொல்லிட்டு அழறா. உன் கணவரா? எப்பொழுதுமே வரமாட்டான். என் மகனுக்கு நீ இறந்ததான் நான் செய்தி அனுப்பிட்டேன். அவனும் அதை நம்பிட்டான். அவனும் இன்னொரு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான்னு சொல்லி தேம்பி அழறா. நான் உங்களுக்கு என்ன குற்றம் செஞ்சேன் அப்படின்றான். நீ எனக்கு எந்த வித குற்றமும் செய்யல. ஆனா உன் அண்ணன் என்ன ரொம்ப வெறுத்தான். என் அம்மா அப்பாவெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். ரொம்ப வேதனைப்படுத்தினான் உங்க அண்ணன் என்ன. என் அண்ணன் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டான். எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசாம இருந்து 25 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் செஞ்சதுக்கு எங்க அண்ணன் பின்னாக நீ அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் என் மகனுக்கு நான் உன்னை திருமணம் பண்ணி வச்சேன் அப்படின்றான். அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எங்க அப்பா செஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா நீ தான் அனுபவிக்கணும். ஏன்னா அவனுக்கு மகளா பிறந்ததுக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றா. இந்த சொத்து மொத்தத்துக்கும் நான் தான் வாரிசா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ வாரிசா இருக்க. நான் ஒரு அரண்மனையில ஒரு ராணியை போல வாழ வேண்டியவன். ஒரு வேலைக்காரன் போல உங்க அப்பா என்ன வாழ வச்சான். அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? அதனால தான் உன்னை என் மகன்கிட்ட பிரிச்சேன் அப்படின்றான். நான் கர்ப்பமா இருக்கேன். நீங்க என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க. உங்க வீட்டு வாரிசா நான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வாரிசுலாம் எனக்கு தேவையே இல்லை. அதுவும் அவனுக்கு மகளாகி அவன் மகள் எனக்கு வாரிசு எனக்கு எப்பவுமே தேவையே இல்லை. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னை தூர தேசத்துக்கு ஏதாவது அமுச்சு வச்சிருவேன். ஆனா எப்பவுமே நீ அஜ்மல் முகத்தை முழிக்கவே கூடாது அப்படின்றான். உன்னை கொண்டுடலாம் தான் நினைச்சேன். ஆனா இருந்தாலும் நீ கர்ப்பமா இருக்கிறதால நான் உன்னை தூர தேசத்துக்கு அனுப்பி விடுறேன். அந்த குழந்தைய வச்சுட்டு நீ ஏதாவது பொழைச்சுக்கோ அப்படின்றான். நீங்களும் ஒரு குழந்தைய பத்திருக்கீங்களா? உங்களுக்கு என் அனுபவம் பத்தி தெரியாத என்னை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க? நல்ல சாப்பாடு கொடுக்காம என்னை ஏன் இவ்வளவு நாள் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்றான். இந்த சொத்து பத்திரம் எழுதி கொடுத்தா நான் விட வச்சிடறேன் அப்படின்னு சொல்றா. ரொம்ப கொடுமைப்படுத்துறா. தண்ணி கொடுக்க மாட்டா. எனக்கு பசிக்குது அதை பண்றா. அப்ப இதை பார்த்த உடனே அஜ்மல் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அங்க அப்படியே சுபைதா பேகம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறான். இவன் எப்படி வந்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. எனக்கு நீங்க செஞ்ச விஷயம் இதெல்லாம் நல்ல விஷயமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்றான். நீங்க ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க? யாருமே உலகத்துல இவ்வளவு கேவலமா நடந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. என் மனைவியை ஏன் இவ்வளவு சித்திரவதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டுறா. தான் கணவரை பார்த்தோன்னே சாராவுக்கு ஒரே சந்தோஷம். நான் சொன்னேன் என் கணவர் காப்பாத்திடுவாருன்னு. பாருங்க என் கணவர் வந்துட்டாரு. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. என் சாமி தான் காப்பா இவரை கொண்டு வந்து இங்க கொடுத்துருக்கு அப்படின்றா. ஒரே வருத்தப்படுறா, வேதனைப்படுறான். சுபைதா பேகம்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, அவமானமா ஆயிடுச்சு. இப்ப சொல்றா, நான் கல்லறைய நோண்டி பார்த்தேன். அங்க நோண்டி பார்க்கும்போது அங்க வெறும் பொம்மை மட்டும்தான் இருந்துச்சு. அப்பவே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நான் அடுத்த நாள் கடவுள்கிட்ட வேண்டினேன். கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு யார் துரோகம் செய்யறாங்கன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு இருக்கா. நான் கடவுள்கிட்ட வேண்டினேன். அந்த கடவுள் தான் இங்க என்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான் அஜ்மல். அதை கேட்டுன்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறான். அப்ப என்ன பண்றான், மறு வார்த்தை எதுவும் தான் அம்மாட்ட பேசாம தான் மனைவியை கட்டி போட்டிருக்க தான் மனைவியை கழட்டிட்டு தான் தூக்கிட்டு போகும்போதே அவன் மயக்கம் அடைஞ்சிடறா. மயக்கம் அடைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றான். அட்மிட் பண்ணும்போது தான் மனைவி ஏன் இவ்வளவு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றாங்க. காப்பாத்துறதே கஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப அஜ்மல் தேம்பி அழறான். இல்ல என் மனைவியும் குழந்தையும் நல்லபடியா காப்பாத்துங்கன்னா அப்போ ஒரு சில மணி நேரம் கொடுக்குறாங்க. இவ்வளவு மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அவங்க மனைவியும் குழந்தையும் நல்லா இருப்பாங்க அப்படின்றாங்க. சரின்னு என்ன பண்றான், வெயிட் பண்றான். அந்த வெயிட் பண்ற நேரத்துல கடவுள்கிட்ட வேண்டான், கதறான், என் குழந்தைய மனைவி நல்லபடியா காப்பாத்தி கொடுன்னு சொல்றான். வேதனைப்படுறான். டாக்டர் சொல்றாங்க இல்ல ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு சொன்னே ஒரே சந்தோஷப்படுறான். அப்ப சந்தோஷப்பட்டோடனே ஐசியூக்குள்ள அஜ்மல் போய் தான் மனைவியை பார்க்க போறான். பார்த்தோடனே மனைவி தேம்பி அழறா. சரி நீ அழாத, உடல்ல சரியில்லாம போயிடும், அழாத அப்படின்னு சொல்றான். தயவு செய்து எங்க அம்மா மன்னிச்சிரு, எங்க அம்மா செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றம் தான், தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். எங்க அம்மா செஞ்ச எந்த விஷயமும் நல்லதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்றான். இனிமே நம்ம இதை பத்தி பேச வேண்டாம், இனிமே உன்னை சந்தோஷமா இருக்கிறத தவிர்த்து நான் இனிமே உன் வாழ்க்கையில கஷ்டமே வரவிட மாட்டேன், உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றா, சாரா என்ன பண்றா, ஒரு பேப்பர் எடுத்து இது உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். என்ன சாரா இதுன்னு பாத்தீங்கன்னா சொத்து, இந்த கேவலமான சொத்துக்காக தான் உங்க அம்மா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, நான் கர்ப்பிணி கூட பார்க்காம என்ன ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, இப்படிப்பட்ட சொத்து எனக்கு தேவையில்லை, அவங்களே வச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான். சரின்னு கொடுக்குறான். அஜ்மல் அவ மனைவியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சுபைதா பேகம் அங்கேயே இருக்கிறா. அவ அதிர்ச்சி ஆடுறா, வெக்கப்படுறா, வேதனைப்படுறா. நம்ம மகன் நம்மகிட்ட பேசுவானா மாட்டானா ஒரே வேதனைப்பட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். சாரா குழந்தை பெற்று எடுத்ததும் சாரா அஜ்மல் தான் குழந்தை ஒரு கார்ல வராங்க. ஆனா சாரா குழந்தையும் கார்லயே தான் இருக்காங்க. கார்ல இருந்து அஜ்மல் இந்தாங்க இந்த சொத்து பத்திரக்காக தானே என் மனைவி இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, சித்திரவதைப்படுத்துறீங்க, இனி இந்த வீட்டுக்கு நான் எப்போதுமே வரமாட்டேன், நீங்க இந்த சொத்தை வச்சுட்டே இருங்கன்னு சொல்றா. சரின்னு என்ன பண்றா அப்படின்னா அஜ்மல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிடுறாங்க. இனி நான் நீங்க இருக்கிற பக்கம், நீங்க இருக்கிற நாட்டு பக்கம் கூட நான் இருக்க மாட்டேன், நான் வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கான். சுபைதா பேகமும் என்ன பண்றாங்கன்னா அந்த தான் பிறந்த வீடான அந்த மாளிகையில போயிருக்காங்க. அந்த மாளிகை ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. ராணியா வாழ வேண்டிய சுபைதா பேகம் இப்ப வேலைக்காரி போல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தும் தான் மகனுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் போன்ல பேசுறாங்க. போன்ல பேசும்போது அஜ்மல் வந்திருப்பா, என்ன ஒரு தடவையா குழந்தை காமிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அஜ்மல் தான் குழந்தை கூட்டிட்டு வருவான்ற நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. அதாவது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அஜ்மல் தன் தாய்க்கு சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு அந்த நொடி தண்டனை இல்லாம போகலாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு தண்டனை இருக்கு. தப்பு செஞ்சா தண்டனை இருக்கு.
அதே மாதிரி தான் இன்னைக்கு அஜ்மலோட அம்மாவும் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யாரும் தெரிஞ்சும் எந்த தப்பும் செய்ய வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே நல்லதே செய்வோம். நமக்கு நல்லதே இரட்டிப்பாக வரும். நம்ம தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு நமக்கு இரட்டிப்பாக வரும். அதனால நம்ம யாருக்கும் கேடு நினைக்காம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.